John chapter 16 verse 13 நாம் சேர்ந்து படிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி, அவர் எப்படி நமக்குள்ளே வருகிறார், அவர் எப்படி நம்ம விட்டு வெளியே போறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். How the Holy Spirit is coming inside a man or a woman and how is departing from a man or a woman. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே அவர் எப்படி வருகிறார்? எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எப்படி பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வது? எப்படி பரிசுத்த ஆவியானவரை நான், அவர் இடத்துல வெளியே போயிட்டாரு, இல்லை எனக்குள்ள இல்லைன்னா எனக்கு அது எப்படி தெரியும்? இந்த ரெண்டு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை எடுத்து நம்மிடத்தில் பேசுகிற தேவன். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தை எல்லாம் எடுத்து நம்மிடத்தில் பேசுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர். முதலாவதாக எப்படி ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் மனம் திரும்பி நாம் பாவ மன்னிப்பை பெற்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் நினைக்கிறோம் இது என்னுடைய பரிசுத்தத்தினால்தான் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், என்னுடைய நீதினால்தான் நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் இன்னும் அதிகமா நான் வேதத்தை நேசிக்கிறேன், கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி. இல்லவே இல்லை. கிருபை, கிருபை, தயவு, ஈவு நமக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பு என்னும் ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. சிம்பிளா, it is not by your deeds. இது உங்களால் உண்டானதல்ல. நீங்க என்னதான் பரிசுத்தமா நீங்க வாழ்ந்து கர்த்தரை அறிஞ்சு கொள்ளனாலும், கர்த்தரை தேடனாலும், அந்த பரிசுத்தம் எல்லாம் வீணாதான் இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிக்க முடியும். நீங்க இப்ப பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் என் முன்னோர்களின் பாவத்தையும் என் தாய் தகப்பன் செய்த பாவங்களையும் முன்னோர்கள் 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 செய்த எல்லா அக்கிரமத்தையும் அந்த ரத்தம் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். யாருடைய ரத்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமுள்ள தேவன், உலகத்தை படைத்தவர், இந்த பூமியிலே மனிதனாய் வந்து நமக்காக அவர் மரித்தார். அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. சரி, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது எப்படி அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அவன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வர முடியும்? நான் அனுதினம் பாவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் பிரதர். என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நீதியால் என்னை நீதிமானா மாற்றும். என்னுடைய கிரியையால் அல்ல, ஆனால் நான் விசுவாசித்து அந்த கிரியை செய்கிறேன். ஆனால் அந்த கிரியினால நான் நீதிமான் கிடையாது, அந்த கிரியினால பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் உம்முடைய தயவினாலே நீர் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறீர், உம்முடைய பிள்ளையை என்னை பாதுகாத்துக் கொள்கிறீர். இப்படியா நான் ஜெபிக்கிறேன் பிரதர். ஆனாலும் எப்படி நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே தெரியல, எப்படி பெற்றுக்கொள்வது தெரியல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்நிய பாஷை பேசுறதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. அப்படி கிடையாது. அந்நிய பாஷை சொல்வது ஒரு வரம். It is a gift from the Holy Spirit. It is the gift of the Holy Spirit. அது ஒரு வரம் அது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ளே முத்திரையாக உங்களுடைய ஆவியிலே ஒரு முத்திரை போடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரை. எத்தனை பேர் கவனமா கேட்கிறீங்க? This is very much important. இது ஒரு மிக மிக அவசியம். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போடப்படுகிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று
நீங்கள் முத்திரையாக போடப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் வசனம் இருக்கிறது. நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி வந்திருக்கிறார். நான் 13 வயதிலே ஒரு யூத் மீட்டிங்ல ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறாங்க. அந்த யூத் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. அநேகர் பரிசுத்த ஆவியானவர் என் மேல வர வேண்டும், எனக்குள்ள வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. நாங்கெல்லாம் எல்லாரும் 8th படிக்கிறோம். அந்த 8th படிக்கிற காலத்திலேயே கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டதை நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு டீச்சர் சொன்னாரு, நீ தினந்தோறும் இந்த பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியை, இந்த ரட்சிப்பை நீ தினந்தோறும் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீ ப்ரேயர் பண்ணணும். டெய்லி ப்ரேயர் பண்ணும்பொழுது நாளுக்கு நாள் நீ வளர ஆரம்பிப்ப ஆவியில்லைன்னு சொன்னாரு. நானும் அந்த சின்ன பையனா இருக்கும்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படிந்து தினம் சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் என்ன பண்ணுவேன், நீர் முழங்கால வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு பைபிள் எடுத்து படிச்சு ஜெபம் பண்ணுவேன். தினமும் மாலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து தாகம் நமக்குள்ள அதிகமாய் வர 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 பரிசுத்த ஆவியான சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். தாகம் உள்ளவே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னார். நல்லா பாருங்க, வேதத்துல தண்ணீர் என்றால், மலை என்றால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கரெக்டா? வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. தாகம் உள்ளவே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியை பற்றி சொல்லுகிறது. அவர்களை பார்த்து சொல்கிறார், தண்ணீர், நான் பின்மாறி மலையை ஊற்றுவேன், முன்மாறி மலையை ஊற்றுவேன், நான் தேசத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாத மலையை பெய்ய பண்ணுவேன் சொல்லி இசைக்கியல் அதிகாரத்தில் படிக்க 34-23 படிக்கிறோம். முன்மாறி மலை, பின்மாறி மலை, மலை என்றாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு சமமாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ தாகமா இருக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. தாகம், தாகம், தாகம் ஒரு மனிதனுக்கு தேவை. தாகமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுவீங்க. இன்றைக்கு நீங்க தாகமா இருக்கீங்களா? உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனல் மூட்டி உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரிடத்திலே சொல்லுங்க, ஆவியானவரை fill me with the spiritual gifts. எனக்குள்ளே அந்த வாஞ்சையை தாருங்க, எனக்குள்ளே தாகத்தை தாருங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டது போதும், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தரை நம்பி நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கேன், ஆனா அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் எனக்கு இல்ல, எனக்கு தேவையும் இல்லை நினைச்சு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில பேர் எனக்கு இன்னும் இந்த அக்கினி மயமான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வர கிரியை செய்யணும், வரங்கள் கிரியை செய்யணும், அந்நிய பாஷை வரம் கிரியை செய்யணும், தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யணும், குணமாக்குற வரம் கிரியை செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வாஞ்சித்துக் கொண்டே இருப்போம். நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இறங்குவார். அப்பொழுது என்ன ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தேவை? தாகம், தர்ஸ்டியா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இப்பொழுது அவருக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக அவர் உங்களை நிரப்பும்படிக்கு காத்திருங்கள். அவரோடு கூட உண்மையா நீங்க டிராவல் பண்ணுங்க, தாகமா இருங்க. உங்கள் பழைய வாழ்க்கையை ஒளிந்து போயிற்று. சத்துரு வந்து சொல்லுவான், துர்மார்க்கன் வந்து சொல்லுவான், நீ இந்த பாவத்துக்கு அடிமையா இருந்த பாரு, இந்த காரியத்தை நீ விழுந்திருந்த பாரு, இந்த இடத்துல நீ போக மாட்ட பாரு, இந்த டான்ஸ்க்கு நீ போகல பாரு, இந்த தியேட்டருக்கு நீ போகல பாரு, அந்த தியேட்டர்ல நல்ல படம் போயிட்டு இருக்கு, எல்லா காரியத்தையும் வந்து சொல்லுவான். ஆனால் நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிந்து எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்பேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதிருப்பேன். நான் சரியாக ஒரு 14-13 வயதிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். பரிசுத்த ஆவியானவரை அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் தியேட்டருக்கு போக மாட்டேன்னு சொல்லி
நல்லா கவனிங்க, ஒரு தீர்மானம். நான் தியேட்டருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் இதுவரை என்னுடைய வாழ்நாளிலே, நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் ஒரு 5 times மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை, மேக்ஸிமம் நான் 14 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 times தான் போயிருப்பேன். அது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் நான் தியேட்டருக்கு போகல. தியேட்டருக்கு போவது தவறா இல்ல படம் பார்க்கறது தவறா, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனால் தீர்மானத்தை பத்தி பேச விரும்புகிறேன். A decision, தீர்மானம். கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு எனக்கு இத்தனை வயது வரைக்கும் நான் தியேட்டருக்கு போகல. நான் ஒரு பெரிய ஒரு MNC நிறுவனத்திலே நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். 2015, 16, 17 நிறைய கம்பெனிஸ்ல எனக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்கும்போது 3 months once என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் மாதிரி, டீம் அவுட்டிங் கூட்டு போவாங்க. இந்த டீம் அவுட்டிங் எப்படி இருக்குன்னா, ஒரு மூவி, ஒரு டின்னர் ஆர் லஞ்ச், இதுதான் அதோடைய அமைப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் மூவிக்கு வர மாட்டேன், நான் வெறும் லஞ்ச் ஆர் டின்னருக்கு வந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மால்ல ஒரு தியேட்டர், வி கம்ப்ளீட்டட் அவர் லஞ்ச் முடிச்சிட்டோம். இப்போ என்டையர் டீம் அண்ட் என்டையர் ஒரு 50 பேர் சொல்றாங்க, வில்லியம்ஸ் தியேட்டருக்கு வந்தாதான் நாங்கள் வந்து தியேட்டருக்கு போவோம், இல்லை போக மாட்டோம்னு சொல்லி தியேட்டர் வாசல்ல இருந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. நான் சொன்னேன், சாரி டு சே திஸ், நீங்கள் எனக்கு என்னதான் கன்வின்ஸ் பண்ண வரமாட்டேன். இதை பற்றின வந்து ஒரு டிஸ்கஷனே போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், நீ எனக்கு 1 கோடி கொடுத்தா கூட நான் வரமாட்டேன். பிகாஸ் அதுதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் செய்த ஒரு ஒப்பந்தம், ஒரு பந்தம், ஒரு தீர்மானம். நீங்கள் ஆழமான தீர்மானம் எடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையினால சொல்கிறேன், கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினால சொல்கிறேன். இந்த மாதிரி அநேக இடத்துல நான் 22 வயதில் வேலைக்கு நான் சென்றேன். ஒரு MNC கம்பெனியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் சென்றேன். அப்போ அங்கே வந்து எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க, பாஸ் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் எப்படின்னா, ஏதாவது ஒரு நியூ மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தியேட்டருக்கு போகலாம். ஐ ஜஸ்ட் டேர் தோஸ் பாசஸ். நான் மற்றவங்க கொடுக்க மாட்டேன், அதை கிழித்து ஐ ஃப்ளஷ் தட் அவுட், அதை நான் தூக்கி போட்டுருவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் இதை என்னுடைய மனைவி திருமணம் ஆனதுக்கப்புறம் இதுவரைக்கும் என் மனைவியும் தியேட்டருக்கு போனது கிடையாது. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய கம்பெனியில் கூப்பிடும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நான் வரல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஈட் த டின்னர் ஆர் லஞ்ச், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். பாருங்க, ஒரு சின்ன தீர்மானம் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும். உங்களுக்குள்ளே இந்த வாஞ்சை அதிகரிக்கும். இது என்னை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லலை, ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தை நீங்கள் உறுதியாக நிற்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வில்லியம்ஸ் அவர் வரமாட்டாரு, கிறிஸ்டியா அவங்க வரமாட்டாங்க, அவங்க டிக்கெட் போட வேண்டாம். இப்படிதான் அடுத்தடுத்த கம்பெனிஸ்ல நடந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா கம்பெனிஸ்லையும் நம்மளை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. போக போக உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்துடும். ஓகே, அவங்க வந்து கர்த்தரை வணங்குறாங்க, அதெல்லாம் அவங்க தியேட்டருக்கு வர மாட்டாங்க, இந்த காரியத்துக்கு வர மாட்டாங்க, பப்புக்கு வர மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு எத்தனையோ தடவை கம்பெனிஸில் உள்ள அந்த பார்ட்டிஸ்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. நோ, நோ மீன்ஸ் நோ. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். ஓகே, பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தாகம் அதிகமாக இருக்கணும், அவருக்குள்ளே நான் வளர வேண்டும். நீங்க அவரிடத்துல நீங்க கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள வரங்கள் கிரியை செய்யட்டும். அந்த அந்நிய பாஷை வரங்கள் கிரியை செய்ய கேட்கும் பொழுது உங்கள் மேலே அந்த அக்கினி, அந்த பரிசுத்த அக்கினியை மறுபடியும் அவர் கொழுந்து விட்டு எரியும்படி செய்வார். இரண்டாவது, எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு வெளியே போக முடியும்? எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேலிருந்து அவர் எப்போ வெளியே போவார்? நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம். இப்ப எப்படி வெளியே போகிறார் பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் மிகுந்த சந்தோஷமா இருப்பான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவன் நாளுக்கு நாள் ஆவியில் வளர்ந்து கொண்டிருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு எடுக்கப்படும் பொழுது
அவனுடைய இருதயத்திலே ஒரு துக்கம் காணப்படும். ஏதோ ஒன்று இழந்தது போல காணப்படுவான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சோர்வு உண்டாகும். வேதத்தை படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உட்கார முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த லைவ் கூட வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு துக்கத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு நாள் பல மாதத்து பல வாரங்களாக மாசங்களாக ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் இதாக போயிடும். நமக்குள்ளே அவர் பேச மாட்டார். அவர் நமக்குள்ளே சக்தி ஆவியாக பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே, இதிலே நடவுள்ள சத்தம் நம் வலது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது நம்ம கிட்டத்துல பேசிட்டே இருப்பாரு. இதுதான்ப்பா வழி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வசனத்தின்படி நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார். அவர் தேற்றரவாளன். ஆனா இப்பொழுது ஆலோசனை எல்லாம் மறந்துவிடும், பறந்துவிடும். அப்படின்னா கேட்காது நமக்கு ஆலோசனையே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு அவர் எடுக்கப்பட்டிருப்பார். வேதத்திலே சவுல் என்ற இஸ்ரவேலின் ராஜா ஒருவன் வாழ்ந்திருந்தான். சவுலுக்கு கழுதையை பின்பற்றி கழுதையை தொடர்ந்து போய்கொண்ட சவுலை சாமுவேல் அழைத்து ராஜாவாய் மாற்றி அவனை அரியணையிலே உட்கார்ந்து அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். இந்த சவுல் யார் தெரியுங்களா? தீர்க்கதரிசிகளோடு தீர்க்க தரிசனம் உரைத்தவர். வேதத்தில் படிச்சு பாருங்க. சவுல் ராஜா தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்த பொழுது அவனும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் மேல வந்த அபிஷேகம் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்த பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சவுல் அநேக யுத்தங்களை ஜெயிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறது, சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. My dear brothers and sisters, சவுல் மேலிருந்து பரிசுத்த எடுக்கப்பட்ட பொழுது வேறு ஒரு ஆவி அவனுக்குள்ளே வந்தது. அசுத்த ஆவியை பிடித்துக் கொண்டது சவுலை. My dear brothers and sisters, I request you not to பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். I request you not to distract or disobey the Holy Spirit. அவரை நாம் அலட்சியமாக அவர் நாம் கீழ்ப்படியாம அவரை விட்டு நாம விலகி போறதுக்கு ஏதுவான காரியம் அநேகமா இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு ஸ்பிரிட், ஜென்டிலான ஒரு மனிதர், ஜென்டிலான ஒரு ஆவியானவர். அவர் வரும்போது சந்தோஷம் இருக்க, போகும் பொழுது நம்மை விட்டு அமைதியா போயிடுவார். அவரிடத்துல எந்த விதமான சலனமும் இல்லாம வெளியே போயிடுவாரு. பாருங்க, சவுல் மேல இருந்த பரிசுத்தாவி எடுக்கப்பட்ட பொழுது சவுலுக்குள்ளே அசுத்தாவி உள்ளே வந்தது. இப்பொழுது சவுலுடைய அசுத்தாவை துரத்துவதற்காக தான் தாவீது தேடி கண்டுபிடிக்கப்பட்டு சவுல் முன்பாய் கொண்டு வருகிறான். இந்த தாவீதை கொண்டு கர்த்தர் சவுலை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். யார் சவுலுடைய சக்சஸர்? யோனத்தானா? சவுலுடைய பிள்ளைகளா? இல்லவே இல்லை. சவுலுடைய சக்சஸர் தாவீது. சவுல் தாவீது அழைக்கல, சவுல் தாவீது தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேத வசனம் சொல்லிருக்கிறது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது பத்சேபாளிடம் பாவம் செய்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துக் கொள்ளாதீரும், do not remove me from thy presence அப்படின்னு சொல்லி அழுது கேட்கிறாரு. என்னை உம்முடைய சமூகத்தில் தள்ளிவிடாதே ஆண்டவரே. சங்கீதம் 51 படித்து பாருங்க. தாவீது புலம்புகிறான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுப்பட்டால் நான் வெறும் மனிதனாய் மாறிடுவேன், சாதாரண மனிதன், ஆடு மேய்க்கிற மனிதனாய் மாறிவிடுவேன். பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுக்கப்பட்டால் என்னை எல்லாரும் ஏளனம் செய்வார்கள், பாதுகாப்பு இருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுவதற்கு இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி, டிஸ்ஓபே பண்ணி, டிஸ்ஹானர் பண்ணி அவரை உங்கள்கிட்ட அனுப்புவதற்கு இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. யார் இந்த ஜீவ ஊற்று? எல்லா காவலும் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயமாகிய அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே, கொழுந்து விட்டு அக்கினி எரிகிற இந்த இருதயத்திலே எல்லா காவலும் காத்துக் கொள்ளுங்கள். Thank you Jesus. Shan baratio shadali marase
கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உங்கள் தலையை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். எல்லா காலம் காத்துக் கொள்ளுங்கள். சவுல் தன்னை காத்துக் கொள்ளவில்லை. சாமுவேலுக்கு சவுல் வெயிட் பண்ணல. ஒரு நாள் சவுல் பலி செலுத்துவதற்காக சாமுவேல் அழைத்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு காலமாயிற்று. சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய பலியை, அவர் செய்ய வேண்டிய அந்த கணத்தை ஆட்கள் சிதறி போறாங்கன்னு சொல்லி சவுல் பலி செலுத்துகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு வருகிறது. கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு விட்டார். சவுலே, எப்படி துணிகரமாய் நீ இந்த காரியத்தை செய்ய முடியும்? நீ ஒரு ராஜா. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மாத்திரம் பலி செலுத்துகிற இந்த காரியத்தை நீ எப்படி செய்ய முடியும்? உன்னை விட்டு கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். உன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். அதே போல சவுல் சில வருடங்களில் பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு சவுலும் அவன் குடும்பத்தாரும் மாண்டு போகிறார்கள். My dear brothers and sisters, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு மரியாதை, அவனுக்கு கனம், அவனுக்கு ராஜரீக அபிஷேகம், அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிட்டு எடுக்கப்பட்டு விட்டால் அவன் சாதாரண மனிதனை போல மாறிடுவார். அசாதாரண மனிதனாய் இருக்கிற பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக அவன் சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ தாகமாய் நீ காத்திரு, எருசலேமிலே காத்திரு. பேதுருவும் மற்ற சீஷர்களும் காத்திருப்பது தாகத்தை அறிகுறியாய் காண்பிக்கிறது. தாகமாய் இருப்பது எப்படி ஒரு விவசாயி மழைக்காய் காத்திருக்கிறாரோ, எப்படி ஒரு பயிரெடுக்கிறவன் ஒரு வேலையால் எஜமானுடைய கையை பார்த்து காத்திருக்கிறாரோ, அதே போல நாமும் வானத்தை நோக்கி நம்முடைய பிதாவை நோக்கி காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய ஃபாஸ்டா போற இந்த உலகத்துல, ரொம்ப அதிவேகமாய் போய்கொண்டிருக்க உலகத்துல காத்திருக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப கடினமாயிடுச்சு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், எவ்ரிதிங் இஸ் ஃபாஸ்ட். காத்திருப்பது மிக மிக அவசியம். நான் என்னை பெருமைப்படுத்தி சொல்லல, நான் பெரியவன், நான் இப்படிப்பட்ட பரிசுத்தவான் நான் சொல்லல. நான் பாவி. ஆனாலும் கிறிஸ்து என் மேல வைத்த அன்பினாலே, அவர் என்னையும் தெரிந்து கொண்டதினாலே என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். எனக்குள்ளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் வைராக்கிய வாஞ்சையாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். பிரதர், நீங்க பேச அந்நிய பாஷையெல்லாம் இப்ப பெற்றுக்கொண்டீங்களா? ஒரு நாள்ல பெற்றுக்கொண்டீங்களா? ஒரு மாசத்துல பெற்றுக்கொண்டீங்களா? இல்லவே இல்லை. It took years. எத்தனையோ வருடங்கள் ஆயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எப்படி இந்த பிரதர் இவ்வளவு அந்நிய பாஷை பேசுறாரு, எப்படி இந்த பிரதர் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார், நடத்துறாரு. இது நான் கிடையாது, இது என்னுடைய பலம் கிடையாது. நான் எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடை கொடுக்க முடிகிறது, அது நான் கிடையாது. வில்லியம்ஸ் இஸ் a big zero. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் வரும் பொழுது எனக்கு வேல்யூ. ஜீரோக்கு எப்பத்தமா வேல்யூ வரும்? அந்த ஜீரோக்கு முன்னாடி ஒரு 1 ஆட் பண்ணும் பொழுது, அந்த ஜீரோக்கு முன்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் பொழுதுதான் அந்த நம்பருக்கே ஒரு மதிப்பு வருது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இயேசுவை கண்டு கொள்வதற்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, எல்லாராலும் நான் அறியப்படாமல், எல்லாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எனக்காய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் கண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்து என்னை தெரிந்து கொண்ட பொழுது, அவருக்காய் நான் விட்டு கொடுக்க அநேக காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மை டியர் பிரதர்ஸ், தியாகம் பண்ணணும் கர்த்தருக்காக. கர்த்தர் தியாகத்தை அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். தியாகம் பண்ண ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது என்னுடைய மேன்மை கிடையாது, கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு என்ன பேசுவதுன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து பேசுகிறார். சத்திய ஆவியாகிய தேவன் சத்தியத்துக்கு நடத்துகிறார். அவர் வரும் பொழுது உங்களை தேற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். இது என்னால உண்டானதல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் உண்டானது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. நீங்க அடிக்கடிக்கு நான் ஆவியில பார்க்கிறேன், அநேகர் நீங்க அடிக்கடிக்கு சோர்ந்து போறீங்க. எனக்கு இன்னும் அந்நிய பாஷை